காமிச்சு பாரு ஆர்கியூ பண்ணதை மட்டும் காமிச்சு விக்ரம் கூட பாரு ஆர்கியூ பண்ண இடத்துல அவங்க திருப்பி வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்றாங்கன்னு சொல்லாம விக்ரம் பாவம் விக்ரம் திணறிட்டாரு அப்படின்னு சொல்ற இடத்துல கமருதீன் பாருக்கு செஞ்ச துரோகத்தையும் நீங்க 1 hourல காட்டணும். அப்படி என்னப்பா பண்ணாருன்னா அந்த கேஸை பத்தி எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கேஸ்ல நடந்த விஷயங்கள் பார்த்திருப்பீங்க, ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் லைவ்ல நடந்த விஷயங்கள் இன்ஃபேக்ட் என்னன்னா அரோரா கிட்ட போய் கேஸ் வந்து எப்படி அரோரா பக்கம் வின் பண்ணிடுச்சு. கமருதீன் ஒன்று சொல்றான், என்ன சொல்றான்னா நான் பார்த்தல நான் 2 பக்கமும் 50-50 தான் நான் வந்து வாதாடினேன், நான் எப்படி பண்ணேன் அப்படின்னும் போது அப்போ அரோரா சொல்றான், ஆமா நீ கரெக்டா வந்து பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ தான் ஜெயிச்சிருப்பா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஏன்டா டேய் இது உனக்கே அநியாயமா இல்லை, அந்த பொண்ணுக்கு லாயரா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இல்லடா, அவ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல லவரா கூட நீ எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்க வேணாடா, ஆனா அவ உன்னை நம்பி உன்னை வந்து அந்த வக்கீல் பொசிஷனுக்கு நிக்க வச்சால அதுக்கு உண்மையா இருந்திருக்கலாம் இல்லடா அவள் சைடுக்கு. நேற்று இதே அரோரா பொண்ணு கூட ஜட்ஜா இருக்கும்போது அந்த பொண்ணுக்கான நியாயம் சொல்லுச்சுடா அப்படின்னு சொல்லும் போது நீ அவ கூடவே இருந்துக்கிட்டு அவளுக்கான விஷயங்களை எல்லாமே மூடி மறைச்சிட்டு இல்லைன்னா அவளுக்கான நியாயத்தை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இந்த அரோராவை காப்பாற்றணும்னு ஒன்று பண்ணி என்னடா அநியாயம் பண்ற. இப்போ திடீர்னு வியனா பக்கம் ரூட் விடுற நேத்துல இருந்து அதை எத்தனை பேருங்க பாத்தீங்க லைவ்ல வியனாக்கு விட்டு போடுறாங்க, அவனுக்கு ஸ்கிட்டு போட்டு பிட்டு போடுறான், அவளுக்கு பிட்டு போடுறான். அவளும் ஏன்னா நேற்று அவள் காலில் நெட்டு உடச்சிட்டுலாம் இருந்துட்டான். எஃப்ஜே வந்து வெறுப்பேற்றுறதுக்காக பக்கத்தில் உட்காந்துட்டு வியனா பக்கத்தில் உட்காந்து என்னமோ வந்துட்டு கடலை போட்டான் அவகிட்ட, இந்த மாதிரி கோயிலில் பார்க்கறது செய்து என்னமோ ஒரு கடலை போட்டிருந்தான். அப்போ வந்து வினோத்தே சொல்கிறார், அவள் ஸ்கிட்டு போடலடி பிட்டு போடுறான் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த இடத்துல அரோரா நான் ஆல்ரெடி இருக்கேன் இதுக்குள்ள அப்படின்ற அரோரா, உனக்கு முன்னாடி நான் இருக்கேன் இதுக்குள்ள அப்படின்னும் போது இப்போ எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றான் அவன் பெருமையா. இதே ஒரு பொண்ணு சொன்னா இப்போ பாரு இப்படியும் கேம் ஆனாலுமே கமர் கூட கமர் கிட்ட மட்டும்தான் லவ் பண்றா, கமர் கிட்ட மட்டும்தான் பேசுறா, கமர் கிட்ட மட்டும்தான் அடல்ட் காமெடி ஏதோ ஒன்று அவங்க பர்சனல் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கமர் கிட்ட மட்டும் தான் பண்றா அரோரா, அது அவகிட்ட மட்டும்தான் பண்றாளா. அகெயின் முதல்ல இருந்து வர இந்த கேஸ்லயுமே அதே துஷார் தான். துஷார் முதல்ல இருந்துமே அவன் சொல்றானே விக்ரமு துஷார் என்னது முதல்ல இருந்தே வந்து கமருதீனும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நடுவில் வந்தது தான் பாரு அப்படின்னு சொல்லும் போது டேய் நீ துஷார் நான் தான் இது நான் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 weeks துஷார், அதுக்கப்புறம் கமருதீன், திருப்பி துஷார், திருப்பி கமருதீன், இப்ப துஷாரே இல்லைன்னொடனே கமருதீன், நடுவில் கொஞ்ச நாள் எஃப்ஜே, இப்ப அடுத்து எப்படி போகும்னு தெரியாது, சபரியா விக்ரமானு தெரியாது, அப்படிதான் இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவனும் அதே பிளே தான். எஃப்ஜே இதே மாதிரி தான், முதல்ல இருந்து அவனோடது நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆதிரே லைனா அப்படி இப்ப திருப்பி பேக் டு ஃபார்ம் ஆதிரே, ஏன்னா வியனாவும் சட்டை பண்ணல அரோராவும் சட்டை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது வேற யாரும் ட்ராப்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு ரம்யாலாம் ட்ராப்குள்ள வராது அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அவன் ஆதிரே கிட்டே போய் இதை வச்சு மத்த இவனுங்களுக்குலாம் லவ் கண்ட்டை வச்சு தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த பொய்ஷி கேமும் தெரியல இந்த அரோராக்கோ இந்த கமருதீன்கோ இந்த எஃப்ஜேக்கோ அப்படின்னு சொல்லும்போது பாரு இவனை ட்ரூவா லவ் பண்றான். நேற்று அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற விஷயத்துல கூட அவ சொல்றா என்னால பேசாம இருக்க முடியாதா, உன்னால அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இது ஒரு ஃபன்னா பண்ணலாம்ல, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னா நிஜமாவே அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, அவன் கூட பேசாம இருக்க முடியாது, இல்ல அவன் வீட்டுல அவன் கூட மட்டும்தான் இப்போதைக்கு பேசுறா, எதுவாக இருந்தாலும் அவன் கூட தான் ஷேர் பண்றா, அவனை விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறா, இல்லைன்னா அவன் கூட பேசாம இருக்க முடியாதுன்றத ஓப்பனா சொல்றா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கறதே ஓப்பனா சொல்றா அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அவன் விஷயத்துல மட்டும்தான் அவன் வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு அவன் தான் இவளை யூஸ் பண்றான், அவன் அரோராவையும் யூஸ் பண்றான், இவளையும் யூஸ் பண்றான், இப்போ நெக்ஸ்ட் வாரம் வியனாவையும் யூஸ் பண்ணிக்குவான். ஏன்னா அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து இந்த ஷோல ஆட் பண்ணிட்டே போனா வாரத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாத்தனா இல்ல 2 நாளைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாத்தனா வந்துட்டு தன்னோட இமேஜை காப்பாத்திக்கிட்டு தன்னோட ஒரு ரொமான்ஸ் பாயா காட்டிக்கிட்டு புது மாப்பிளையா காட்டிக்கிட்டு ஹீரோவா காட்டிக்கிட்டு தன் பின்னாடி எவ்வளவு பொண்ணுங்க வந்து தன் பின்னாடி வந்து கெஞ்சுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு டாக்ஸிக்கான அந்த ஒரு லவர் பாய் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்கெல்லாம் வந்து ஒன்று பண்றீங்க அப்படின்னா எஃப்ஜேவாகட்டும் கமருதீன் ஆகட்டும் டேய் நீங்க வந்து இது மாதிரி பண்ணணும்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணுங்கடா, உங்களுக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சா ஹீரோவை 4 பொண்ணுங்களை ஹீரோயினா வச்சு நீங்க நடிங்கடா, 4 பொண்ணுங்களை ஹீரோயினா வச்சு நீங்க எந்த ஒரு ஷார்ட் என்னமோ ஒன்று பண்ணிக்கோங்கடா, கிஸ் சீன் எடுங்க என்னமோ ஒன்று பண்ணிக்கோங்கடா. பட் ஆனால் இது ஒரு ஷோடா, பப்ளிக் ஷோல வந்து எவ்வளோ ஓப்பனாடா நீங்க சொல்றீங்க, இதைத்தான் நாங்கள் பண்றோம், இதனால தான் எங்களுக்கு வந்து கேமே இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா இதுதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு எப்படா சொல்றீங்க. அவனடா நேற்று எஃப்ஜியும் கேஸ்ல அதான் சொல்றான், ஆமா அவ ஆதிரே போட்ட கேஸ்ல நம்ம எஸ்ன்னு ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி என்ன இருக்கு கில்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் செஞ்சா ஆமான்னு சொல்றான். அப்ப அப்படி ஒருத்தனை நீங்க ஷோல கொண்டு வந்து நிக்கிறீங்க, அது ஓப்பனா ஒத்துக்கிறான், எந்த தைரியத்துல ஒத்துக்கிறான் மக்கள் முன்னாடி, இது மக்களுக்கு போய் ரீச் ஆகுன்றது கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம நீ இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லும் போது ஒண்ணு நீ இல்லன்னு சொல்லணும், இல்ல இருக்குன்னு சொல்ற அப்படின்னா அது எவ்வளவு தைரியமா நீ இருக்குன்னு சொல்ற. இப்ப கமருதீனா அதைத்தான் பண்றான்,
இப்போ அவ்வளோ ஓப்பனா அந்த பொண்ணுக்கான கமருதீன் பாரு வந்து கமருதீனுக்கு அவளை வந்து அவனை அட்வொகேட்டா போட்டதுக்கான ரீசமே அரோராவை பத்தி என்னை விட உனக்கு நல்லா தெரியும், அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசு அப்படிங்கிறதும். இன்னொரு ஸ்மார்ட் மூவ் பாரு என்னவா இருக்கலாம்னா, அவனை அப்படியே விட்டுட்டா, அவனை லாயராவோ எதுவும் இல்லாம அந்த அஃபிஷியலுக்குள்ள அவனை கொண்டு வரல அப்படின்னா, இந்த ஆப்போசிட்ல இருக்க விக்ரம் என்ன பண்ணுவான், அவனை வந்து சாட்சிக்கு கூப்பிடுவான், இல்ல அவனை வந்து எதையா ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பான், எதையோ ஒன்று பண்ணி சொதப்பி விட்டுருவான். இன்னுமே இவனும் வந்து எந்த சைட் ஸ்டாண்ட் எடுப்பான்னு தெரியாது. அரோரா நான் சொன்னேன், அவன் நடுவில் கோர்ட்டில் நிற்கும் போது அரோராக்கும் ஜொல்லு விடுவான் இந்த பக்கமும். அது மட்டும் இல்லாமல் அரோரா இன்னைக்கு புடவை கட்டியிருந்தாங்க, புடவை கட்டினாலே அவன் சொல்லு விடுறாங்க. இதை நான் பச்சையாக சொல்கிறேன். இந்த ஒரு வாட்டி திவாகரை வந்து வினோத் சொன்னார்ல, இந்த மாதிரி அந்த சுபிக்ஷா விஷயத்தில் அந்த கியூசி டாஸ்க் விஷயத்தில் எந்த ஒரு குச்சி கொம்பு புடவை கட்டி விட்டா கூட அவன் பின்னாடி போயிடுவான் ஒரு மாதிரி சொன்னார்ல. அந்த மாதிரி தான் அரோரா இவன் வந்து கமருதீன் அரோராவையும் பார்வையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல இருந்து நோட் பண்ணீங்களான்னு தெரில. பாரு ஆஃப் சாரி கட்டும் போது, ஏன்னா ஆஃப் சாரி ஒரு வாரத்தில் அவள் கட்டியிருப்பா, அப்போ வந்துட்டு இவனுக்கும் பாருக்கும் சண்டையாக இருக்கும். ஆனால் அவன் எங்கெல்லாம் போகிறாலோ அவன் வந்து அந்த கார்டன் ஏரியாவில் மற்றவங்க கிட்டலாம் பேசிட்டு இருப்பான், இன்சைட் உட்காந்து அவளை பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி இவன் கூட அதே மாதிரி நீங்கள் அரோராவை கவனிச்சிங்கன்னா, கமருதீன் எப்பெல்லாம் அரோரா கூட சண்டை போடுறானோ உடனே அதுக்கு 2 நாள் அரோரா சாரி கட்டுவான். அப்போதான் இவன் திருப்பி போயிடுவான். ஸோ சாரி கட்டினாலே வந்துட்டு இவன் வந்து அந்த மாதிரி ஒரு மூடுக்குள்ளே போயிடுறாங்க. எனக்கு அப்படி இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கல்ல கோர்ட்டு கேஸில் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இவன் வந்து இப்போ திருப்பி கேஸ் முடிஞ்சோடனே நியாயமாக பார்த்தா பாரு கேஸ் தோத்ததுக்கு, இல்லை இவனை நம்பி பாரு அந்த கேஸை கொடுத்ததுக்கு இவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா, இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா பாரு டென்ஷனில் இருப்பா, ஃபீல் பண்ணுவான். நீங்கள் எல்லாருமே அந்த கேமரா ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எப்போ பாரு அவ ஃபேஸில் அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை முடிச்சாச்சு, வேணான்னு சொல்லியாச்சு, ஒன்றுமே இல்லை. எஃப்ஜே அந்த அமித் விஷயத்தை முடிச்சாச்சு, அதையும் கொண்டு வந்து வீடே அதை பண்ணிங்களே. இந்த அந்த பேட் சைன் விஷயத்தையோ அந்த ட்ரையாங்கிள் லவ் விஷயத்துலையோ நானும் பேச மாட்டேன், இனிமேல் அவளும் பேச வேணாம். வர நாமினேஷன்ல கூட அவ அரோராமா அவளை சொல்லல, இவளும் அந்த பக்கம் போகாம கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஏன் இதை கொண்டு வரணும்? அப்ப அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்க டிஆர்பிக்காக இப்படியே ஒரு பொண்ணோட அந்த அவளோட பிசிக்கலா வயலன்ஸ் பண்ணி அந்த கேம்ல ஆடிட்டீங்க. அடிச்சு கண்ணை உடைச்சி அவளோட டார்ச்சர் பண்ணி, மென்டல் டார்ச்சர் பண்ணி, பிசிக்கல் டார்ச்சர் பண்ணி எல்லாம். அவனுக்கு ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்கும், அவனையும் இன்னும் உள்ள கேம்ல வச்சு, அவங்க மேன் ஹேண்ட்லிங்ஸ் பண்ணுன்னு சொன்னவங்களே உள்ள கேம்ல வச்சு ஏன் ஷூ போட்டிருக்க வேண்டியது தானே நான் சொன்னானே. அந்த அந்த அம்மிக்கல் இன்னைக்கு இன்னும் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான். என்னடா நீ தலையிட்ட பெரிய பருப்பா, நீ பெரிய ஆளா, நீ தலையாடனால இந்த வாரம் தெளிகிற வெளியில, இல்லைன்னா ஒன்றும் தெரியல. நீ இத்தனி வாரமா உள்ள புரியுதா? பெருசா ஆளும் நீயும் பெருசா நீ ஹைட்டா இருந்துட்டா உனக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு அர்த்தமா? அப்படியே ரொம்ப ஜாஸ்தி மூளை உனக்கு அர்த்தமா? ரொம்ப ஜாஸ்தி ஆட்டிடியூட் காட்டிட்டு திரியிறியா ஹைட்டா இருந்துட்டா? இதே மாதிரி அவளை குள்ளோன்னு சொல்லிட்டோ நீ எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்க. அதுவுமே அந்த பொண்ணு கிண்டலா எடுத்துக்காம சரி ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்கு, நீ குள்ளோ நான் ஹைட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அவளை கலாய்க்காதவங்களே இல்லைல்ல, அதுல வந்து கலகம் பண்ணாதவங்களே இல்லை, பாய்சன் கலக்காதவங்களே இல்லை. நேற்று எஃப்ஜே விஷயத்துல அவன் சாரி சொன்னா